ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து 10வது படித்தவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் நேவிலேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 10th வந்து மினிமம் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி +2 டிப்ளமோக்கும் கொடுத்துருக்காங்க. அது நான் தனி நோட்டிஃபிகேஷனு, அதை வந்து நான் உங்களுக்கு தனியாக வந்து காட்டுறேன். அதே மாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையில் அவங்க வந்து இயர் மூலமாகவே கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, 1 நவம்பர் 2003 30 ஏப்ரல் 2007 வரல பிறந்தவங்க இதற்கு வந்து எலிஜிபிள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகாத மேல் அண்டு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியன் நேவிலேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், இப்போல்லாம் தான் அந்த அக்னிவீர் எடுத்துகிட்டு வந்ததுனால 4 இயர்ஸ் தான் வந்து ட்ரைனிங்கு அதாவது ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி அக்னிவீர் அப்படின்ட்டு போட்டிருக்கோம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் அப்படின்ட்டு இருக்கும். அதனோட சேலரி டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா, டோட்டலாக வந்து ஒரு 5 lakhs வரலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கூட உங்களுக்கு டெத் காம்பன்சேஷனு, அப்புறம் டிசேபிலிட்டி காம்பன்சேஷனு, அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் கவரு, இது எல்லாமே வந்து கவர் ஆகும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ன்ட்டு. ஸ்டேஜ் 1ல் வந்து ஷார்ட் லிஸ்டிங் வந்து பண்ணுவாங்க என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2 வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனும் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா 550 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து 30 நிமிஷம் இருக்கும், 50 மார்க் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டின்ஸுக்கும் ஒரு மார்க்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 செக்ஷன்ஸ் வந்து இருக்கும். சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸும் ஜென்ரல் அவேர்னஸும் வந்து இருக்கும். அது உங்களுக்கு வந்து 10th சிலபஸில் தான் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 2ல் பொறுத்தவரை ஃபிசிக்கல் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அக்னிவீர் நேவி .cdac.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கு வந்து நீங்கள் மே 13 மே 27 வரலாம் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் எந்த சைஸில் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 12th டிப்ளமோ நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பற்றி வந்து பார்க்கலாம். ஓகே, நோட்டிஃபிகேஷன் எல்லாம் சேம் தான். ஏன்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10th 12th மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் அதில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா டிப்ளமோ வந்து 3 years டிப்ளமோ மெக்கானிக்கலோ, எலக்ட்ரிக்கலோ, ஆட்டோமொபைலோ, கம்ப்யூட்டர் சயின்ஸோ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ வந்து முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 years ஒகேஷ்னல் கோர்ஸு வித் நான் ஒகேஷ்னல் சப்ஜெக்ட் அது வந்து கேட்டிருக்காங்க. அது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இது. மற்ற டீட்டெயிலெலாம் பெரும்பாலும் வந்து சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி, அப்புறம் அந்த இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்யூர்மெண்ட்டு, இது எல்லாமே வந்து சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இதனோட ட்ரைனிங் வந்து நவம்பர் 2024 வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கும் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா மே 27 அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. சேம் வெப்சைட் தான். அதே மாதிரி ஃபிசிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன இருக்கணும் அப்படின்றது. இது எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 800 வேகன்சிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் வந்து என்னோடய விருப்பம்னு சொல்லலாம். ஓகேவா, இதற்கான ஏஜ் லிமிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2003 நவம்பர் 1 30 ஏப்ரல் 2007 வரல படித்தவங்க இதற்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.